வணக்கம். நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர் பீடம் சிவராஜ யோகி பேசுகிறேன். இப்போது சிரகம்பவாதம், செரிபிரல் பால்சி. சிரகம்பவாதத்தை சரி செய்வது எப்படி? வாதம் 84 வகை வாதத்தில் இது ஒன்று. மற்ற கை காலில் பாதிப்புகள் வந்தால் அதை எண்ணெய் போட்டு தடவி கூட சரியாக்கிடலாம். வர்ம புள்ளிகள் எல்லாம் தூண்டி சரியாக்கிக்கலாம். ஆனால் இது செரிப்ரல் பிரெயினுக்கு உள்ளே வரக்கூடியது. இதை ஹேண்டில் பண்ணணுன்னா ரொம்ப சூக்ஷ்மமாட்டு ஹேண்டில் பண்ணணும். அப்போ இது எக்ஸ்டர்னல் மேனிப்புலேஷன், வர்ம புள்ளிகளை தூண்டுவது வழியாக சரி செய்யலான்னு பல வர்ம நூல்களில் இருக்குது. ஆனால் அது சரியான மாதிரி ரிப்போர்ட் இல்லை, ப்ரூஃப் இல்லை. ஆனால் இன்டர்னல் எனர்ஜி மேனிப்புலேஷனில் அதை செய்திருக்கேன் நான். எவிடன்ஸ் இருக்குது. ஒரு எவிடன்ஸ் யூடியூப்லேயும் போட்டிருக்கேன். ஸோ இதில் என்ன பாலிசி அப்படின்னா, உங்களுக்கு வர்ம புள்ளிகள் தூண்டுது. எக்ஸ்டர்னல் எனர்ஜி மேனிப்புலேஷன் சிரகம்பவாதத்துக்குன்னா வளை முடிந்த வர்மம், செவிக்குச்சி வர்மம், கொண்டை கொல்லி வர்மம், சுண்ணாம்பு கால வர்மம், ஜவ்வு வர்மம், கை கவளி வர்மம், இன்னும் பல ஒரு 5-6 வர்மங்களை கூட ஒரு பேக்கேஜாக தூண்டினால் இந்த சிரகம்பவாதம் தீரும்னு நூல்களில் இருக்குது. அது மத்திய அரசாங்கத்தில் ரிசர்ச்லேயும் அதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை பண்ணி எத்தனை பேருக்கு சரியாச்சுன்னு இதுவரையும் அது தகுந்த நமக்கு ரிசல்ட் வரணும். ரிசல்ட் யாரும் ரிப்போர்ட் ஆகலை. ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆச்சுன்னா, இன்டர்னல் எனர்ஜி மேனிப்புலேஷன் பெஸ்ட்டு. அது வழியாக நான் இந்த மிட் பிரெயின் ஆக்டிவேஷன் வழி இது சரி பண்ணியிருக்கிறேன். இப்போ மிட் பிரெயின் ஆக்டிவேஷன் அதுக்குள்ள விசேஷம் என்ன அப்படின்னா, மிட் பிரெயினில் 12 கிரேனியல் நர்வ்ஸ் இருக்குது. இந்த கிரேனியல் நர்வ்ஸ் வழியாக தான் உங்களுக்கு கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு, அதாவது கன்னம், கழுத்து, தோள்பட்டைகள், மற்றபடியாட்டு உங்களுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஹார்ட், லங்ஸ் இவ்வளோவெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு இந்த 12 நர்வ்ஸில். அந்த நர்வ்ஸ் வழியாக அதில் உங்களுக்கு எனர்ஜி ஃப்ளோ நல்லா இருக்கணும். அந்த எனர்ஜி ஃப்ளோ நல்லா இல்லைன்னா இந்த பாதிப்புகள் வரும். இல்லை நர்வு டென்சிட்டி குறையும் வயசானா. அப்படி இருக்கும்போது இந்த பாதிப்புகள் வருது. அப்போ அதை சரி செய்யணுன்னா என்ன செய்யணும்? அந்த நர்வஸ் சிஸ்டத்தை எனர்ஜி ஓட வைக்கணும். அங்கே கைவிட்டு ஒன்றும் தடவ முடியாது, ப்ரெஸ் பண்ண முடியாது. அங்கே கார்பஸ் கொலாசம்னு ஒரு பஞ்ச் ஆஃப் நர்வ்ஸ், அதில் மில்லியன் கணக்கான நர்வ் செல்ஸ் இருக்குது. அதுதான் மிட் பிரெயினில் இந்த கிரேனியல் நர்வ்ஸுக்கு எனர்ஜி கொடுக்குது. அங்கேருந்து அந்த எனர்ஜி இங்கே வருது. அப்போ அதில் பாதிப்பு ஏற்படுற டைமில் என்ன ஆச்சுன்னா இந்த பாதிப்புகள், இந்த சிரகம்பவாதம் வரும். அப்போ அந்த நெர்வு வழியாக ஓடக்கூடிய சாதாரண இது கரண்ட் பயோ கரண்ட். அது மனுஷன் சாப்பிடக்கூடிய உணவு, தண்ணி, காற்று, இதில் இருந்து அது எடுத்து ஓட வைக்குது. ஆனால் அதில் ஒரு குறைபாடு, போதிய கரண்ட் இல்லை, இல்லைன்னா சப்ளை சரியில்லை அப்படின்னு வரும்போது தான் இந்த பிரச்சனை வருது. அப்போது இதை வர்ம வழி தீர்வு தான் மிட் பிரெயின் ஆக்டிவேஷன். வர்ம வழின்னா ஆஸ்ட்ரல் எனர்ஜி சப்போர்ட். வர்மா நாடி சேனலை பற்றி உள்ளது. நர்வ்ஸை பற்றி ஸ்டடி பண்ணக்கூடிய டாக்டர் அவர் நியூரோலஜிஸ்ட், நியூரோ சர்ஜன், இவங்க தான் பண்ணுறாங்க. ஆனால் வர்மத்தில் நாடி நரம்புன்னு நிறைய பேருக்கு நூல்களிலே குழப்புறாங்க சீனியரில். அப்படி நாடி வேறு, நரம்பு வேறு. நரம்பு ஃபிசிக்கல் பாடியில் இருக்குது. அதுக்கு கவுண்டர் பார்ட் அது ஆஸ்ட்ரல் பாடியில் இருக்கக்கூடிய எனர்ஜி சேனல் தான். அது அன்சீன் எனர்ஜி சேனல். அது அது இதோட பேரலாக ஓடிட்டுருக்கு. அது பழைய காலத்துலேருந்தே நம்முடைய தமிழ் வர்ம நூல்களில் இருக்குது. எந்த நாடி சேனல் எந்த நர்வில் கனெக்ட் ஆகிருக்கு உள்ள லிஸ்டெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஹிரோஷி மோட்டோவாமான ஒரு
ஜப்பான்காரன் வந்து இதை சொல்லி உலக அளவில் அதை அப்போ தான் வந்து ஏற்றி பார்க்குறாங்க. ஸோ இது வந்து பழைய காலத்துலேருந்து இது தமிழர். அப்போ என்னாச்சுன்னா இந்த வந்து சப்போர்ட்டு காஸ்மிக் எனர்ஜியை கொண்டு வந்து பிரெயினில் சப்ளை பண்ண வச்சா இந்த பிரச்சனை எல்லாம் இம்மிடியட் 1 hour 2 hourலேயே கிளியர் ஆகும். இது கிளியர் பண்ணியிருக்கேன் நான். அந்த ஒரு நாள் 1 hour அதில் தெரியட்டும், அடுத்த நாள் 1 hour பயிற்சியில் சரி பண்ணியிருக்கேன் நான். அது எவிடன்ஸ் இருக்குது. யாராவது இருந்தால் கூட அப்படி நீங்கள் வந்து உங்கள் முன்னாடியே செய்து காமிக்கிறேன் நான். ஸோ இதில் என்ன விஷயம்னா காஸ்மிக் கரண்ட்டு சிவயோகத்தில் தான் காஸ்மிக் கரண்ட்டு க்ரியேட் பண்ண முடியும். வர்மான்னு சொல்லக்கூடியது காஸ்மிக் கரண்ட்டு மேனிப்புலேஷன். அதை வந்து தடுக்கிறதும் எடுத்து விடுவதும் தான் வர்மம். ஆனால் க்ரியேட் பண்ணுறது எங்கே? சிவயோகத்தில் தான் முடியும். அதனால தான் சிவயோகி தான் வர்மானியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் என்னது? வர்மம் செய்யக்கூடியவெல்லாம் சிவயோகா படிக்கணும். பட் எத்தனை பேர் தயாராக இருக்கிறீங்க? தனியார் டிஸ்டில் பாதி பேர் கிறிஸ்டியன் ஆகிட்டாங்க. அவங்க சிவன் சொன்ன வேடுனால ஓட்டம் பிடிப்பாங்க. சிவயோகா தான் யோகி தான் வர்மத்துக்கு இன்னும் வந்து வர்ம நூல்களில் இருக்குது. படிக்காத இனிமேல் படிக்கணும். ஏன்னா எனர்ஜி க்ரியேஷன் அங்கே தான் இருக்குது. வர்மாவில் வந்து மேனிப்புலேஷன் தான் இருக்குது. எக்ஸ்டர்னல் மேனிப்புலேஷன் மட்டும்தான் இருக்குது. நான் தான் இன்டர்னல் மேனிப்புலேஷன் சிவ யோகாவில் தான் இருக்குது. அப்போ சிவயோகாவுக்கும் வர்மாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? வர்மா ஒன்லி இது வந்து எனர்ஜி அதை வந்து மேனிப்புலேஷன், எக்ஸ்டர்னல் மேனிப்புலேஷன் தான். ஆனால் இது அப்படி இல்லை. சிவயோகாவில் எனர்ஜி க்ரியேஷன், அதை எனர்ஜியை க்ரியேட் பண்ணி சேனலைஸ் பண்ணி எங்கெல்லாம் எனர்ஜி குறைவாக அங்கே கொண்டு போய் நாடி சேனல் வழி கொண்டு போய் அதை நர்வஸ் சிஸ்டத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய டெக்னிக் தான் சிவயோகா. அந்த பயிற்சியில் வர்றது தான் மிட் பிரெயின் ஆக்டிவேஷன். மிட் பிரெயின் ஆக்டிவேஷன் வந்து கிரேனியல் நர்வ்ஸும் அதாவது கார்பஸ் கொலாசம் இருக்குது விளையாட்டு. இதில் வந்து அந்தர் பத்மம், சிவயோகாவில் அந்தர் பத்மம், அதில் 12 இதழ் இருக்குது. இந்த 12 இதழில் தான் இந்த 12 கிரேனியல் நர்வ்ஸு கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த அந்தர் பத்மத்தை ஆக்டிவேட் பண்ணி காஸ்மிக் எனர்ஜியை இந்த 12 கிரேனியல் நர்வ்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் பிரச்சனைகள் தீரும். சரி, இதில் டைரெக்டாக பண்ண முடியும்னா டைரெக்டாக பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடியே வந்து சித்திரணி நாடியை ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு உள்ள முத்திரைகள் இருக்குது, மந்திரைகள் இருக்குது. அதை வந்து ரதின்னு சொல்லக்கூடிய ஒரு கலை, மிட் பிரெயினில் இருக்கக்கூடிய கலை, அந்த கலையில் வந்து லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணி அதுக்குள்ள முத்திரை மந்திரம்னு சொல்லி எனர்ஜியை க்ரியேட் பண்ணால் எனர்ஜி வந்து அந்த சித்திரணி நாடிக்கு எங்கேருந்து வரும்னா பரமாணுவிலேருந்து நிராதாரத்துக்கு வந்து, நிராதாரம்தான் வாசியின் வர்மத்தின் பிறப்பிடம். இது எத்தனை வர்மனைக்கு தெரியும்னு தெரியல. அங்கேருந்து குருமண்டலத்துக்கு வந்து அதில் இன்ஃபினிட் ஸ்டோரேஜ் ஆஃப் எனர்ஜி அங்கேருந்து கீழே வந்து சித்திரணி நாடியில் கனெக்ட் ஆகும். சித்திரணி நாடியில் கனெக்ட் ஆகக்கூடிய அந்த எனர்ஜி காஸ்மிக் எனர்ஜி அப்படி 2 சைடு பேரலாக போய் கார்பஸ் கொலாசத்துக்கு போகும். அங்கேருந்து கிரேனியல் நர்வ்ஸ் வருது. இது ஒரு ரூட்டு. அதுபோக இதுக்கு அது வந்து சித்திரணி நாடியிலேருந்து அந்தர் பத்மத்துக்கு கனெக்ட் ஆகி அந்தர் பத்மத்துலேருந்து இந்த நாடிக்கு எனர்ஜி ஃப்ளோ வருது. இப்போ 2 சர்க்யூட் வழியாட்டு இந்த மிட் பிரெயினுக்கு எனர்ஜி ஃப்ளோ வரும்போது இந்த சிரக்கம்பவாதம் 1 hourலேயே போயிடும். மற்றபடியாக நீங்கள் எவ்வளோ நாள்கள் ஆனாலும் இந்த எக்ஸ்டர்னல் வர்மா எல்லாம் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போது இந்த அளவு ஒரு சிறப்பு வந்து இன்டர்னல் எனர்ஜி மேனிப்புலேஷனில் இருக்குது. அது சிவயோகாவில் தான் இருக்குது. சிவயோகா என்னது? மதர் ஆஃப் வர்மா. சிவயோகத்துலேருந்து தான் வர்மா வர்றது. இது வந்து சிவயோகா கிரியேஷன் அண்ட் எனர்ஜி மேனிப்புலேஷன், வர்மா ஒன்லி எனர்ஜி மேனிப்புலேஷன். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வர்மா ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியவங்க, எனக்கு அது தெரியும் இது தெரியும்னெல்லாம் சொல்லி சேலஞ்சு பண்ணக்கூடியவங்களாம் சிவயோகம் முதல்ல படித்தா தான் அவங்க வந்து பேசிக்காக உள்ள நாலேஜ், அதுக்கு அடிப்படையும் தெரியும். அதுக்கு தேவையான தொடர்பு கொள்க. ஆன்லைன்லேயும் கிளாஸ் இருக்குது, டைரக்ட் கிளாஸும் இருக்குது. அதை வந்து ஆராய்ச்சி மையம், என்னுடைய ஆராய்ச்சி மையம் கேரளாவில் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்டு, அதில் மெம்பராக சேரக்கூடியவங்களையும் சேர்ந்துக்கலாம். ஆராய்ச்சி கட்டுரைகள் அதில் சமர்ப்பிக்கலாம். அதற்குரிய சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும். தேவையுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.